வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் மார்க்கெட்டை பார்த்து இந்த டேயோட லோங்கிறது கீழே வள கொடுத்துருந்தோம். இது பிரேக் ஒன் பட்ஜெட்டில் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து கீழே நம்ம கொடுத்து தேர்ட் சப்போர்ட்டுக்கு கீழே தான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆனிச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். பேங்க் நிஃப்டிலேயே நம்ம டேயோட லோ தான் வந்து கீழே கொடுத்துருந்தோம். ஓப்பனே பார்த்தீங்கன்னா அது கீழே தான் ஓப்பன் ஆனிச்சு. நம்ம கொடுத்த செகண்ட் சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆகல. அங்கேருந்து ஃபால் ஆகி நம்ம கொடுத்த தேர்ட் சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டில் இப்போ கீழ் லெவல் கிட்ட, அதாவது தேர்ட் சப்போர்ட் கிட்டக்கே வந்துச்சு. அதை போல் நம்மளோட கீழ் லெவல் கிட்டக்க போய்ட்டு அங்கேருந்து மறுபடியும் ஃபால் ஆகி நம்மளோட தேர்ட் சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் நின்றுருக்கு. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். சென்செக்ஸோட கீழ் லெவல் பார்த்தீங்கன்னா அது கீழே நம்ம கொடுத்த கீழ் லெவல் கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு. நம்ம கீழே தேர்ட் சப்போர்ட் கொடுத்தோம். அதுக்கும் கீழே தான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆனிச்சு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நாளாகவே பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு பெரிய கேப் அப், இல்லைன்னா ஒரு கேப் டவுன், இது இப்படி தான் மார்க்கெட் இருக்குது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி செட்டப்லேயே மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாவோ இல்லை ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் இல்லை. மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் எல்லாம் கேப் டவுன், அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் சைடு வேஸ், ஒரு ரேஞ்ச், அதாவது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இப்படி தான் நடந்துகிட்டே இருக்குது. சரி, ஓகே, நாளைக்கு என்ன வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் படி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்த இந்த கேண்டில் லோ வந்து 23,813 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவும், இந்த ஹை வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கோம். டே படி 24,600 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது வாய்ப்பு அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை உடச்சானா மார்க்கெட் அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த கிரீன் கேண்டில் லோவாக இருக்கும். அதாவது 23,550 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ண முடியாது. இந்த கேப் ஃபில்லிங் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பல வகையில் சொல்லிட்டோம். அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டும் இந்த இடமா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அடுத்த சப்போர்ட் இங்கே தான் எடுக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,879 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. செகண்டை பொறுத்தளவுக்கு 23,957 அப்படிங்கிற செகண்டு. தேர்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன ஹை தான் 23,997. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா டேவோட லோவுக்கு கீழே 23,771 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 23,699 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 23,555 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம டே கேண்டில் கொடுத்து வீக்லியில் கொடுத்த அந்த கேப் டே கேண்டில் கொடுத்து அந்த லோ, நம்ம கிரீன் கேண்டில் லோ கொடுத்தோம், அந்த லோ தான் 23,555. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இறங்கிறதுக்கான செட்டப்பில் தான் மார்க்கெட் கிளியராக இருக்குது. இருந்தாலும் மார்க்கெட் ஏறணும்னா இந்த எல்லோ ஜோனை தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட்டால் மேலே போக முடியும். செகண்ட் டிஸ்டன்ஸும் தேர்ட் இது டே கைக்கு மேலே பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் புள்ளி எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த எல்லோவை தொட்டோம்னா மார்க்கெட் இறங்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் கீழே நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை கீழே வச்சுருப்போம். இது பிரேக் பண்ண பட்சத்துலேயும் மார்க்கெட்டில் அடுத்தது ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் மேலே போனாலும் இறங்கும், செல் அண்ட் ரைஸ் மேலே போனாலும் மார்க்கெட் இந்த இடம் தொட்டுட்டு இறங்குறது தான் செட்டப் கிளியராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் படி நம்ம இந்த கேண்டோட லோ, அதாவது ஏப்ரல் 13 கேண்டில் லோ தான் நம்ம வந்து சப்போர்ட்டாக சொல்லியிருந்தோம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டு மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்க. இப்போ இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் அடுத்தது ஃபால் இருக்கிறதான வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ தூரம்னு பார்த்தோம்னா இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. 52,778 அப்படிங்கிறது தான் டே படி ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த ஹை 57,438 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரி, ஓகே, இது டே கேண்ட் செட்டப்பு. ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 54,734 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 55,002 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு டேவோட ஹை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 55,400 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி டேவோட லோ தான், டேவோட லோவுக்கு கீழே தான் எஸ்எல் 54,000 எஸ்எல்லில் சப்போர்ட் 54,221. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 53,551 அப்படிங்கிற நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 52,778. இது வந்து அந்த டே கேண்ட் செட்டப்படி நம்ம சொல்லியிருந்த ஒரு கேப் ஃபில்லிங் ஏரியா, அந்த இடம் தான் நம்மளோட தேர்ட் சப்போர்ட்டாக வச்சுருக்கோம். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த எல்லோ ஜோன் தான், ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து நம்மளோட எல்லோ செட்டப்பாக இருக்கும். இந்த இடத்த மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படிலாம் பட்சத்தில் இந்த எல்லோவை தொட்டால் மார்க்கெட்டில்
அடுத்தது ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து கீ லெவல், அதை நம்ம பிளாக்காக போட்டுருவோம். இது பிரேக் பண்ண முடியல, அடுத்தது ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை சப்போர்ட் எடுத்தாலும் இந்த எல்லோவை தாண்டினா தான் மார்க்கெட் போக முடியும். நிஃப்டியும் அதே ஸ்டைலில் தான் இருக்குது. இந்த எல்லோவை தொட்ட பிறகு செல்லிங் வரத்துக்கு தான் வாய்ப்பு அதிகமான செட்டப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் படி நம்ம சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாங்கிறது இந்த இடம் சொல்லியிருந்தோம். அப்போ இது பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங்கே வச்சுருக்கு. அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த கிரீன் கேண்டோட லோ சொல்லியிருக்கும். இதையும் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க செட்டப்பில் தான் மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. இதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் அடுத்த இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் இறங்கிறதுக்கான செட்டப் தான் டே கேண்ட் செட்டப் படி தெரியுது. 74,680 அப்படிங்கிறது அடுத்த ஸ்ட்ராங்காக இருக்கிறது வாய்ப்பு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த ஹை தான் வரும். 79,400 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் டே படி. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 76,233 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 76,478 அப்படிங்கிறது செகண்டு. தேர்டை பொறுத்தவரை இன்றைக்கி போன ஹை தான் 76,678. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா மூணுமே டேவோட லோவுக்கு கீழே தான் அந்த சப்போர்ட் லெவல் வருது. 75,868 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 75,153. தேர்டு வந்து 74,686. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் ஃபில்லிங் ஏரியா சொல்லியிருந்தோம் டே கேண்டில். அந்த இடம் தான் இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நம்ம அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இதுவும் நிஃப்டி மாதிரி தான் இருக்குது. அதாவது இதில் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் தேர்டு வந்து நம்மளோட கீ லெவலாக இருக்கும். இந்த லெவலில் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் அடுத்த ஒரு புல்லிஸ் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து எல்லோவை தொட்டுட்டு மார்க்கெட்டில் ஃபால் ஆக தான் வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம கீ லெவலாக போட்டிருக்கோம். இதை பிரேக் பண்ணுறா அடுத்தது ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த செகண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் சொல்ல முடியாது. மேஜர் சப்போர்ட்னா 74,686 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறது வாய்ப்பு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் இருந்தால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணி வச்சாலும் மார்க்கெட்டில் அடுத்தது ஃபால் இருக்கும். ஒரு ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தொட்டுட்டு மார்க்கெட் அடுத்தது ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.